அடங்காத அசுரந்தா ஒருத்தனை பார்த்தா மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு. உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுப்பேன் மாம்சு? ஐயோ, நான் என்ன சொல்றேன்னா, உன்னை லவ் பண்ணுன்றதுக்காக அவ்வளவு தூரம் வண்டியை ஓட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு காதல் இன்ப விட தொபக்கட்டின்னு குதிக்கான்னு வந்தா நீ இப்படி பண்றியே. டியூஷன் முக்கியமா புருஷன் முக்கியமா? மாம்சு, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்ப எதுக்கு காதல்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்ணக்கூடாது யார் சொன்னா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லவ்வே பண்ணணும். அப்படியா? ஆட என்ன நீ விளையாட்டு புள்ளியா இருக்கிற? சொன்னா புரியாது உங்களுக்கு. ஆமா ஆமா. இது என்னது குழந்தைங்க புக்கு மாதிரி நீ ஒரு புக்கு வாங்கி வச்சிருக்க, நீ என்ன எழுதிருக்கிற? என்னது சின்ராசு மாமா என் உயிர், சின்ராசு மாமா என் உயிர், சின்ராசு மாமா என் உயிர். ஹேய், என்னது இது? சின்ன பிள்ளைங்க வாய்ப்படுற மாதிரி எல்லா இடத்துலயும் சின்ராசு மாமா என் உயிர், சின்ராசு மாமா என்ன பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கிற? அதுவா, நீங்களும் வீட்ல இல்லல்ல, தனியா இருக்க போர் அடிக்குது, அதான் என் சின்ராஸ் மாமா தான் எனக்கு உயிர்னு எழுதி வச்சிருக்கேன். மாம்சு, எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச சாமி பேரை தான் எழுதுவாங்க, ஸ்ரீராம ஜெயம் தான் எழுதுவாங்க. ஆனா நான் உங்க பேர் எழுதியிருக்கேன். ஏன்னா எனக்கு எல்லாமே நீங்க தானே. என் மனசுல இருக்கிறத தானே எழுத முடியும், அதான் எழுதி வச்சிருக்கேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா வெறும் இப்படி புக்ல எழுதி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேற இதை ஏட்ல எழுதணும், நம்ம வம்சம் வளரணும், நம்ம சந்ததி பெருகணும். நீ நம்மளோட வரலாறை வளர்க்கவே விட மாட்டேங்கிறியே. நான் என்ன சொல்றேன்னா, நீ வளர்ந்த மக்கா இருக்கிற, நான் உனக்கு சொல்லி தரவா? மாம்சு மாம்சு நீ வா. இது உனக்காக மல்லிப்பூ அல்வா. இது இங்க சாப்பிடக்கூடாது, உள்ள போய் சாப்பிடணும். வா. ஐயோ, 1 நிமிட். எப்படி? நான் போன் பேச்சு வந்துடுறேன், நீ உள்ள 5 நிமிஷம். சீக்கிரம் வந்துருங்க. குட்டிமா, சொல்லு குட்டிமா. நல்லா இருக்கே அண்ணே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் போன் பண்ணேன். சொல்லு அண்ணே. நான் சொல்ல போறதை கேட்டு நீ பயப்பட வேண்டாம். அந்த வெற்றி இருக்கானே, அவன் சரவண பாடி புதைச்சத வீடியோ எடுத்து வச்சிருக்கான். என்ன குட்டிமா சொல்ற? வீடியோ எடுத்திருக்கானா? அவன் அன்னைக்கு யாருமே இல்ல, யாருக்குமே தெரியாது, அவன் எப்படி வீடியோ எடுத்தான்? அதானே எனக்கும் புரியல. உண்மையாவே அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான், அதை என் போனுக்கு அனுப்பி வச்சிருக்கான். அதை பார்த்ததும் நானும் ரொம்ப பயந்துட்டேன். அவன் எப்படி வீடியோ எடுத்தாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. இப்ப பிரச்சனை என்னன்னா, அவன் எப்ப வேணாலும் அந்த வீடியோவை வீரசிங்கத்துக்கிட்ட கொடுக்க சான்ஸ் இருக்கு. அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ தேவையில்லாம வெளியில சுத்தாம இருக்கிற இடத்துலயே பத்திரமா இரு. வெற்றி கிட்ட இருக்கிற அந்த வீடியோ ஆதாரம் நம்ம கைக்கு வர வரைக்கும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருன்னு. சரி நீ சரி குட்டிமா, பாரு, நீ ஜாக்கிரதையா இரு. இருந்தாலும் அவன் அந்த வீடியோவை வீரசிங்கத்துக்கு அனுப்புறதுக்குள்ள ஏதாவது பண்ணி அந்த வீடியோவை நம்ம வாங்கணும். அந்த வீடியோ வாங்கணும்னு அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு நீ எதுவும் தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? அவன் ரொம்ப கேவலமானவன், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அண்ணே, நான் ரொம்ப கவனமா தான் எதையுமே செய்வேன். நீ என்ன பத்தி எதுவும் கவலைப்படாத. நான் சொல்ற மாதிரி இப்போ கவனமா இரு, அவ்வளவுதான். என்ன குட்டிமா, இது அங்க பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு தான் இங்க வந்தேன். சரி, வீரசிங்கத்துக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் சமாளிச்சுக்கலாம், அப்படிலாம் சரியாயிடும் நினைச்சு இங்க வந்து இப்ப புதுசா ஒரு பிரச்சனை முளைச்சிருக்கு. நீ கவலைப்படாதனே, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். நீ மட்டும் ஜாக்கிரதையா இரு. நீ பத்திரம், புரியுதா? சரி, நான் வைக்கிறேன். சரி குட்டிமா. மாமா, எப்படியாவது வெற்றி கிட்ட இருக்கிற அந்த ஆதாரத்தை வாங்கி அழிச்சிடணும். இல்லைன்னா நமக்கு மறுபடியும் பிரச்சனை தான். மாம்சு, யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? சார், கௌதம் சார் கூட பேசிட்டு இருக்கிறேன். அவர் கூட பேசணும்னா உள்ளே உட்காந்து பேச வேண்டியதானே, எதுக்கு இங்க நின்னு பேசுறீங்க? உள்ள பேசலாம் பொண்ணு, உள்ள சிக்னல் கிடைக்காது, அது சிக்னல் வராது, விட்டு விட்டு வரும். அது அதனால என்ன பேசும்போது அது பாதியிலே அது கேட்காது, நம்ம சொல்றது புரியாது, அது மரியாதை இல்லாமல் இருக்கும்ல.
அதனால தான் கௌதம் சார் ஃபோன் வந்தாலும் நான் இப்படி வெளியே வந்து பேசிடுவேன். அப்படியா? பேசிட்டீங்கல்ல, பெஸ்ட்டு உள்ள வாங்க. கண்டிப்பாக நான் வரேன். ச்சே, ஊரில் இருந்தாவது வெற்றி பாயில் உண்டு இல்லைனாக்கி வீடியோ வாங்கியிருப்பேன். இப்போ என்ன பண்ணுறது? இந்த வீடியோவை சாக்க வச்சு குட்டிமாவையும் மாப்பிள்ளையும் மிரட்டிட்டு தான் இருப்பான். அவன் வீரசிங்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று செஞ்சு